பாதி உலகத்தை கைப்பற்றின அலெக்சாண்டர் சொல்றாரு, நான் மட்டும் அலெக்சாண்டர் இல்லாமல் இருந்த இவரமாய் தான் இருக்க ஆசைப்படுறேன். இவர் ஒரு கிரேக்க தத்துவ ஞானி டயோஜினிஸ். இவர் கையில் எப்பவும் ஒரு கம்பு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு தட்டும் தான் வச்சிருப்பாரு. ஒரு நாள் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு ஏரி பக்கத்தில் போறாரு. அங்கே ஒரு பையனோட கையை யூஸ் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அதை இவரை பார்த்து இந்த பையன் நம்மளை விட ஏழ்மையா இருக்கான்னு சொல்லிட்டு இவர் கையில இருந்த தட்டையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய தேவையில்லாத பொருளுக்கு அடிமையாகி இருப்போம். அதை யூஸ் பண்றதை குறைச்சிட்டாதான் நமக்கும் அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அப்புறம் ஒரு நாள் இவர் அவரைக்காய் சூப் வைக்கிறதுக்காக அவரைக்காயை கழுவிட்டு இருக்கும்போது அரண்மனையில ராஜாவை புகழ்றதையா வேலையை வச்சிருக்கிற ஒருத்தர் இதை பார்க்குறாரு. அவர் இவர்கிட்ட சொல்றாரு, நீங்க மட்டும் ராஜாவை புகழ்ற வித்தையை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா இந்த அவரைக்காய் சூப்பு குடிக்கிற வேண்டிய தேவையே இருக்காதுன்னு. அதுக்கு பதிலுக்கு இவர் சொல்ற, நீ மட்டும் அவரைக்காய் சூப்பு குடிய கத்துக்கிட்டேன்னா ராஜாவை புகழ்ற வேண்டிய தேவையே உனக்கு வராதுன்னு. அப்புறம் அலெக்சாண்டர் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. இவரை பார்க்கறதுக்காக வர்றாரு. அந்த நேரத்துல இவர் ஒரு மரத்தால் ஆன ஒரு ட்ரம்ல தங்கிட்டு இருக்காரு. அலெக்சாண்டர் இவரோட முன்னாடி நின்று, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் தாரேன்னு. அதுக்கு இவர் சொல்றாரு, நீங்க கொஞ்சம் நீங்கன்னா போதும், என்னோட சூரிய ஒளியை நீங்க மறைச்சிட்டு நிக்கிறீங்க அப்படின்னு இந்த உலகத்துல பாதியை கைப்பற்றின அலெக்சாண்டரை பார்த்து சொன்னாரு.